திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பண்டிகை காலங்களிலே கிறிஸ்துமஸ் காலத்தில் வந்து நிற்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றார். கிறிஸ்துமஸ் களை கட்டி கொண்டிருக்கிறது. எல்லா வீடுகளிலும் ஸ்டார்களை தொங்க விட்டிருக்கிறார்கள். வண்ண விளக்குகள், சீரியல் அண்ட் கலர் லைட்ஸ்னால் வீட்டை டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. விருந்தினர்கள்லாம் வராங்க. நாசிரியத்துக்கு அமெரிக்கா எல்லா ஊர்லேருந்து ஆட்கள் வந்துட்டுருக்காங்க. உலகமே இந்த பரப்பை, ஆண்டுடைய பிறப்பை கொண்டாடுகிறது. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? வானாதி வானவர், ராஜாதி ராஜன், மன்னாதி மன்னர், இந்த பூமிக்கு தான் படைத்த அந்த மனித உருவத்திலேயே வந்தார். கண்ணியின் வயிற்றிலே உருவாகி பிறந்தார். அதுதான் கிறிஸ்துமஸ். தேவாதி தேவன் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார், அவதரித்திருக்கிறார் என்றால் அது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அது நினைவு கூறுகிறோம். இது கிறிஸ்துமஸ் கிடையாது, இந்த நாளில் ஆண்டவர் பிறக்கலை. நிறைய வாதங்கள் இருக்கின்றன. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்னைக்கு பிறந்தாருங்கிறது மேட்டர் இல்லை, அவர் பிறந்தார், அதான் முக்கியம். அதைத்தான் நம்ம கொண்டாடுறோம். எனவே இந்த நாட்களிலே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்தில் கிறிஸ்துமஸ் செய்திகளை தொடர்ந்து கொடுக்க ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். அநேகர் இந்த செய்திகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்றன, எங்களை ஆச்சரியப்பட வைக்கின்றன என்று சொல்லுகிற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டோட செய்திகளை அள்ளி அள்ளி நம்ம கொடுக்குறது தான் பிறந்திருக்கிறோம். எந்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பாருங்கள், டிவியில் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடிக்கிட்டே வரோம் மக்களோட. நாம் மார்த்தாண்டம் பகுதியில் எத்தனையோ வருடங்களாக ஊழியங்களை செய்து வருகிறோம். இந்த சனிக்கிழமை மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இருக்குது. மார்த்தாண்டம் அந்த பாலத்துக்கு கீழே அந்தோனியார் கோயில், வெடிவச்சாங்கோயில் போருக்கு வழியில் அந்த பூக்கடைக்கு ஏற்றாப்பில் ஒய்எம்சி ஹால் இருக்குது. லெஃப்ட் சைடில் உடனே கேன்டீன் இருக்கும், தேன் விற்பாங்க. அது தாண்டோன்னு லெஃப்ட் சைடில் சத்தமாக இருக்கும், கூட்டம் நடக்கும். அங்கே போயிடாதீங்க, அந்த கூட்டத்துக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது, ரைட் சைடில் படியேறி மேலே வரணும். அங்கேயே உங்களுக்காக நான் காத்திருப்பேன். அங்கே வைத்து தான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். எக்கச்சக்கமான தேவனுடைய பிள்ளைகள் அந்த பகுதியை சூழ்ந்திருக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு வர வேண்டும் என்று உங்களை அன்பாய் அழைக்கின்றோம். பிரித்துக்குரியவர்களே, மிக சிறப்பான கிறிஸ்துமஸ் விருந்து உங்களுக்காக காத்திருக்கிறது. எப்படி நாகர்கோவிலில் நாம் இந்த மாதிரி பிரியாணி, சிக்கன் கிரேவி, கேசரி, தயிர் சாதம், வெங்காய பச்சடின்னு வச்சோம், அதே போல் நாம் மார்த்தாண்டத்திலும் செய்ய போகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே நீங்கள் அதற்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க தினந்தோறும் நிகழ்ச்சியை பார்ப்பீங்கன்னா நீங்கள் வரணும்னு சொல்லி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் ஆசிரியத்தில் 3வது சனிக்கிழமை நடக்கப் போகிற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் திரளான ஏழைகள் ஆயிரக்கணக்கிலே பங்கேற்பார்கள். அவர்களுக்காக வருடந்தோறும் நாம் ட்ரெஸ்ஸஸ் வழங்கி வருகிறோம். 1000 சேலைகள், எப்படி 100 சேலை வந்திருக்குது. இன்னும் 900 சேலைகள் நமக்கு தேவை. 350 பேண்ட் ஷர்ட் நமக்கு தேவை. இது தொடர்ந்து நான் அறிவித்து வருகிறேன்.
அப்புறம் நமக்கு நிறைய மட்டன் 150 கிலோலேருந்து 200 கிலோ மட்டன் விருந்துக்கு தேவைப்படுகிறது. ஆட்டுக்கடாக்களை வளர்ப்பீர்கள் என்றால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், நாங்கள் கொடுக்குறோம் என்று. அந்த 3வது சனிக்கிழமைக்கு முதல் நாள் நாங்களே வீட்டுக்கு வந்து அதை எடுத்துக்கொள்வோம் என்பதை உங்களுக்கு அன்பாய் அறிவிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு ஒன்றும் இல்லைன்னா பரவாயில்லை, ஜோம் பண்ணுங்க, இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டு நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லி நீங்கள் ப்ரே ஃபார் அவர் மீட்டிங்ஸ் முடிஞ்சால் பங்கு பெறுங்க, அது ரொம்ப சந்தோஷம். ரீத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோர் இல்லத்தை ஆண்டுடைய அனாதி சித்தத்தின்படி தீர்மானத்தின்படி நான் நடத்தி வருகிறோம். கடவுளுக்கு சோத்திரம் உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் மிக அழகாக நமக்கு எல்லாவற்றையும் செய்து வருகிறார். அதில் நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நல்ல விருந்தை நாம் அளித்து வருகிறோம். சூப்பரான சாப்பாடு அவங்களுக்கு கொடுத்து வருகிறோம். அவங்களும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. தினந்தோறும் அவர்களுக்கு ஜெபங்களும் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. 3 வேளை ஜெபங்களும் நடந்து வருகிறது. அநேகர் வந்து அதில் செய்தியெல்லாம் கொடுக்குறாங்க, அவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. ஒரு பக்கம் நல்ல உணவு, ஒரு பக்கம் ஜெபம் என்று நாம் அவர்கள் நடத்தி வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்கிறோம். நீங்களும் கூட இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை விரும்பினால் உங்கள் பெற்றோர்களையோ யாரையும் சேர்க்கணும், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பெர்ஃபெக்ட் டைமிங், இதான் சரியான நேரம். கிறிஸ்மஸ் நேரத்தில் இல்லை சேர்றதுக்கு சரியான காலம் என்று நினைக்கின்றேன். விரும்பினால் நீங்கள் வந்து சேரலாம் என்பதையும் உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். ரீத்துக்குரியவர்களே, இந்த நாளில் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அப்போ இவங்களுக்கு எப்படி இந்த செய்தி கிடைத்தது? இரட்சகர் பிறந்திருக்கிறார், இயேசு பிறந்திருக்கிறார், ராஜாதி ராஜன் பிறந்திருக்கிறார், மனுக்குலத்தை உருவாக்கியவரே மனிதனாக வந்திருக்கிறாருங்கிற செய்தி எப்படி கிடைத்தது? கீழே நாட்டிலே அவர் இருக்கிறாங்க, காணியாட்சிக்கு புறம்பாதவங்க, கர்த்தரை அறியாதவங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் நட்சத்திரத்தை கண்டோம், நட்சத்திரத்தை கண்டோம், அது எங்களுக்கு சொல்லிட்டு இங்கே தான் ஆண்டவர் பிறந்திருக்கிறார், என் பின்னாலே வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பார்த்து நாங்கள் பின்பாகவே வந்தோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறாங்க. எங்களை கீழே நாட்டிலிருந்து எங்களை சரியானபடிக்கு வழிநடத்தி வந்தது நட்சத்திரம் தான், அதில் பார்த்து தான் நாங்கள் வந்தோம். யூதருக்கு ராஜாவாய், இந்த உலகத்துக்கு ராஜாவாய் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, அவரை நாங்கள் இந்த நட்சத்திரத்தின் மூலமாக தான் கண்டுபிடித்தோம் வந்திருக்கிறோம். அப்படி என்றால் இந்த பூமியில் நம்ம காணுற நட்சத்திரங்கள், நைட்டானோன்னா எத்தனை நட்சத்திரங்கள் வருகிறது. அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஏதோ செய்திகளை சொல்லுகின்றன, இல்லைன்னா ஏதோ ஒன்றை நமக்கு காண்பிக்கின்றன. நம்முடைய கண்களுக்கு அது தெரியல, அவ்வளோதான். இந்த பூமியிலே நாம் எவ்வளவோ காட்சிகளை காண்கின்றோம், அவைகள்லாம் நமக்கு ஏதோ ஒரு செய்தியை சொல்லுகின்றன. ஆனால் நமக்கு அந்த செய்திகளை புரிந்து கொள்வதற்கான ஆற்றல் இல்லாமல் போய்விடுகிறது. நம்முடைய கண்கள் குருடாக இருக்கிறபடியினால் அவர்கள் என்ன செய்திகள் சொல்லுகின்றன என்று நமக்கு தெரிவதில்லை. நம்முடைய காதுகளுக்கு அந்த சத்தம் கேட்பதில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு, இந்த சாஸ்திரிகளை போன்றவர்களுக்கு கண்கள் திறக்கப்படுகின்றன. அந்த நட்சத்திரங்கள் என்ன செய்தியை சொல்லுகின்றன, இதன் மூலமாக என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் புரிந்து கொள்ளும்படியான ஒரு சூழல் உருவாகி விடுகின்றது. நமக்கு பல செய்திகள் இந்த பூமியில காத்திருக்கின்றன, நல்ல செய்திகள் காத்திருக்கின்றன, பல ரகசியங்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஆனால் நாமும் கண்கள் பூட்டப்பட்டிருக்கிறபடியினாலே அதை அறியாதவர்களாகவே புரியாதவர்களாகவே இந்த இஸ்ரவேலர்களைப் போலவே நாமும் இருந்தோம் என்று சொல்லி இருக்கின்றோம் என்பதையே நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். சிறவு நேரத்தில் நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் தான் இதில் ஒரு மாதிரி, இதில் இருக்கிற நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் தான் அங்கே அவர்களுக்கு வழி காண்பித்தது, அவர்களை நடத்தி வழிநடத்தி பல வருடங்களை நடத்தி சரியான இடத்துக்கு கொண்டு வந்தது. நாமும் நட்சத்திரங்களை பார்க்கிறோம், பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போயிடுறோம், அவ்வளோதான். நமக்கு ஒரு செய்தியும் புரிவதில்லையே. இதை நினைத்து பார்த்தால் எனக்கு வேடிக்கையாக இருக்கும், சிரிப்பாக இருக்கும். ஏன் நம்முடைய கண்களுக்கு அப்படிப்பட்ட அறிவுலாம் இல்லை, நட்சத்திரத்தை குறித்த அறிவு நமக்கு ஏன் இல்லை என்று எனக்கு தெரியல. ஆனால் இந்த உலகத்தில் நட்சத்திரங்களை படிப்பவர்கள், நட்சத்திரங்களுக்கு கொடுக்குற செய்தியை புரிந்து கொள்ள இருந்திருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாலே இருந்திருக்கிறாங்க என்பது நம்மை வியக்க வைக்கின்றது. இட் இஸ் சர்ப்ரைசிங் us. People from these east countries, they came and they said that we have seen the stars. Star, அதை பார்த்து நம்ம பின்னால் வந்தோம். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் இயேசு பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி
செய்தியை போய் சொன்ன சாஸ்திரிகளை ஒருத்தர் நம்ம நாட்டை சார்ந்த விஸ்வாமித்திரடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர் ஒரு முனிவராக இருந்து அவர் பின்னால் போய் பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது உண்மையாக பொய்யான்னு நான் இங்கே டிபேட் பண்ணுறதுக்காக நான் வரவில்லை. ஒருவேளை இந்தியாவை நாட்டை சார்ந்தவர்கள் கூட அதில் கிழக்கில் இந்தியாவை நாடு இருக்குது, அது கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. யாரும் அதை அறியலை, சொல்லப்படுகிறது. பிரித்துக்குரியவர்களே, இந்த பூமியிலே இந்த நட்சத்திரங்களை படிக்கிற அறிவு, அவர்கள் காட்டுகிற செய்தி அறிவு அதை உடையவர்கள் நம்ம நாட்டில் கூட இருந்திருக்காங்க, இல்லைன்னா எங்கேயோ இங்கிருந்து வந்திருக்காங்க. அறிவு நிச்சயமாய் தேவை. இந்த பூமியில ஞானத்தை சம்பாதித்துக்கொள், புத்தியை சம்பாதித்துக்கொள், எதை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள் என்ற நீதிமொழிகளில் ஞானி மறுபடியும் சொல்றார். எதை நீ சம்பாதிக்கிறீர்கள்? ஞானத்தை சம்பாதிச்சுக்க, புத்தியை சம்பாதிச்சுக்க. ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது அது ஏராளமான பாடங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வரலாறு நமக்கு ஏராளமான பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது. இந்த வாரத்தில் சீரியா நாட்டை சார்ந்த அந்த இராணுவம் தோற்று போய்விட்டது. ஆசாத் எனப்பட்டவருடைய ராஜாங்கம் முடிவுக்கு வந்து விட்டது. அதை டிவியில் போட்டு காமிச்சிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னகூட்டி பங்களாதேஷில் மாணவர்கள் எழும்பி அங்கிருந்த ஹசீனா எனப்பட்ட ஒரு பெண்ணுடைய சாம்ராஜ்யம் சரிந்து விழுந்தது. ஸ்ரீலங்காவில் மக்களுடைய கிளர்ச்சியினால் ராஜபக்ஷ அந்த குடும்பத்தாருடைய ராஜ்யம் சரிந்து விழுந்தது. இது போல வாழ்க்கையில் வரலாறு எத்தனையோ, ஹிட்லர் எப்படி எழும்பினார், எப்படி விழுந்தார், ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஹிட்லர், எப்படி அவர் எழும்பினார், எப்படி விழுந்தார். வரலாறு எவ்வளவோ காரியங்களை வைத்திருக்கிறது. அதெல்லாம் நம்ம பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறது. நமக்கு அறிவு தேவை. ஒரு மனிதர்கிட்ட பழகும்போது இவர் எப்படிப்பட்டவர் என்பதை ஆரம்பத்திலே நாம் புரிந்து கொள்வோம் என்றால் அது மிகவும் நல்லது. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, இப்படி தான் இவங்க முடிவெடுப்பாங்க, இப்படி தான் செய்வாங்கங்கிறத முதலாவதாகவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக சரியாக திட்டமிட வேண்டும். ஒரு வீடை கட்டுவதற்கு முன்பதாக திட்டமிட வேண்டும். ஒரு இடத்தை வாங்குவதற்கு முன்பதாக சிந்திக்க வேண்டும். யாரிடத்துல பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். எல்லாத்தையும் யோசிக்க வேண்டும். அறிவு நமக்கு மிக முக்கியமான தேவை. நட்சத்திரத்தை பார்த்த பொழுது அறிவு அவர்களுக்கு இருந்தபடியினால் அதை படித்து அதை புரிந்து கொண்டு இது இங்குதான் போகுது, இப்படிதான் போகும், இதை போனால் நம்ம அங்கே போயிடலாம். சரியான அறிவு அவர்களுக்கு இருந்தது, புத்தி இருந்தது. இந்த உலகத்திலேயே மிகவும் விரும்பப்படத்தக்க ஒன்று அறிவு. ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அறிவே கிடையாது, மண்டையில் சுத்தமாக எனக்கு கிடையாது. நான் ரொம்ப ஒரு அப்பாவியாக ஒரு மூடனாக நான் இருந்தேன்னு சொல்லலாம். ஃபூல். இது ஊழியத்திற்கு வந்த பிறகு கர்த்தர் எனக்கு கொடுத்த முதல் காரியமே பாடங்களே, நீ பாடங்களை கற்றுக்கொள், உன் புத்தியில் நீ வளரு என்று சொல்லி தான் ஆண்டவர் பாடத்தை கற்றுக் கொடுத்தார். எத்தனையோ மனிதர்களை சந்திக்க வைத்தார். அவருடைய வித்தியாசமான முகங்களை நான் காணும்படியாக செய்தார். அப்பொழுது ஏராளமான அனுபவங்கள் எனக்கு வந்து ஏராளமானபடிக்கு அறிவிலே வளர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். ஆனால் இப்பவும் அநேக நேரங்களிலே நான் ஏமாந்து போகின்றேன். இப்பவும் சில காரியங்கள் நெகட்டிவாக நடந்துடும். அப்போ யோசிப்பேன், நான் ஏன் இதை முதல்ல யோசிக்கலை, நான் ஏன் முதல்ல இதை செய்யலை, இவங்க இப்படி பண்ணுவாங்க, நான் ஏன் யோசிக்கலை. அப்போ நான் ரொம்ப வருத்தப்படுவேன், ஐயோ இவங்க இப்படிலாம் செஞ்சுருவாங்கன்னு நான் ஏன் முதல்ல எனக்கு தோணலை. இப்போ அடுத்த தடவை நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாது. அடுத்த தடவை நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஒரு காரியத்தில் தப்பு வரும்போது நம்ம ஏன் இதை முதல்ல புரிஞ்சு கொள்ளலை, இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு ஏன் எனக்கு முதல்ல தெரியல அப்படிங்கிறத நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுவேன். பொழுது அடுத்தாப்புல சில காரியங்களை செய்வதற்கு அது வசதியாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, வாழ்க்கை என்கிற அந்த படகு வெற்றிகரமாய் பிரயாணிக்க வேண்டும் என்றால், நாம் போகும் இடம் போய் சேர வேண்டும் என்றால், செல்லும் இடத்துல போய் சேரணும்னா ஒரே வழி நாம் ஞானத்தோடு இருப்பது, புத்தியோடு இருப்பது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். திருமண வாழ்க்கை நிலைக்க வேண்டும் என்றால் அந்த பெண்ணிற்கு புத்தி தேவை. புருஷனை புரிந்து கொள்ள வேண்டும், மாமியை புரிந்து கொள்ள வேண்டும், மாமனாரை புரிந்து கொள்ள வேண்டும், புருஷனோடு பிறந்தவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், புருஷனுடைய மனநலம் நன்கு தெரியணும். அவள் ஒருவள் தான் தன் வீட்டை கட்டுகிறாள். திருமணம் நிலைத்திருக்கிறது, இல்லை என்றால் திருமணம் உடைந்து போகிறது. பிள்ளைகளை வளர்ப்பதிலே ஞானம் தேவை, புத்தி தேவை. நண்பர்கள் மத்தியிலே உறவாடும் பொழுது ஞானம் தேவை, புத்தி தேவை. நம்முடைய வாழ்க்கையில் அறிவு நமக்கு அதிக தேவையாக இருக்கிறது. இப்படித்தான் முடியும். இந்த பிஸ்னஸ் போனால் இப்படி தான் ஆகும். கடவுள் நம்மோடு கூட இருக்கிற பொழுது ஞானத்தை தருகிறார். நாமும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள ஆற்றலோடு கூட நாம் இருக்க வேண்டும். அந்த விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும், வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் நாம் தோற்று போய்விடும். கர்த்தரை அறியாதவர்களே எத்தனை பேர் இந்த பூமியில ஞானத்தோடு இருக்கிறாங்க, ஞானத்தோடு சிந்திக்கிறாங்க. ஒரு பெரிய செல்வந்தர் எனக்கு தெரியும். எப்போது அவரை மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். பேசுவேன், சொல்லுவார்,
நிறைய இடங்களை வாங்கி போட்டிருக்கிறார், நிறைய விவசாயங்கள் செய்கிறாரு, நிறைய மாடுகளை வாங்கி பால்களை கொடுக்கின்றார், ஆடுகளை வளர்த்து கிடாக்களை வளர்த்து விற்று காசு பார்க்குறாரு, நிறைய கோழிகளை வளர்த்து முட்டைகளை கொடுத்து காசு பார்க்குறாரு. அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பேன், இடங்களை வாங்கி போட்டுகிட்டே இருக்கிறார். அப்போ அந்த ஐயா சொன்னாங்க, பிரதர் நான் படுத்து யோசிச்சுட்டே இருப்பேன், என் மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பேன், இதில் பணம் போடலாமா அதில் பணம் போடலாமா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, வெற்றி பெறுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அறிவுதான் முக்கியம். ஒரு சாதாரண நட்சத்திரத்தை பார்த்து அவர் சிந்தித்து கணக்கிட்டு இதுதான் போகும்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பூமியில ஒரு நட்சத்திரமா இருக்கிறது, எத்தனையோ ஆயிரம் நட்சத்திரம், லட்ச நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஆபிரகாம் என்னப்பட்ட நம்முடைய விசுவாசிகள் தம்முடைய எல்லா விசுவாச தகப்பனை பார்த்து அனுப்பிச்சு, நட்சத்திரத்தை பாரு, என்ன முடியுமான்னு நீ பாரு. இந்த நட்சத்திரம் ஏசப்பா பிறகு முன்னவட்டியே பைபிளில் வந்துடுது. ஆண்டவர் சொல்றாரு, நட்சத்திரத்தை பாரு, இவங்கள என்ன முடியுமோ உன்னால, இதை விட அதிகமான பிள்ளைகளை உனக்கு தருவேன். அப்படின்னா எத்தனையோ லட்ச 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 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஒரு நட்சத்திரம் அப்படி காண்பித்தது, இன்னும் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது. எல்லா நட்சத்திரங்களும் ஒரு செய்தியை நமக்கு கொண்டு வருகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் கோடி கோடியா இருக்கின்றன. நான் எல்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சு, நல்லா படிச்சாச்சு, எனக்கு என்ன வேலை கிடைச்சாச்சு, எனக்கு என்ன வீடு கட்டியாச்சு, எனக்கு என்ன என் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, இனி என்ன இருக்கு அப்படின்னு நாமளே ஏமாத்திக்கிறோம், நம்மளே திருப்திப்பட்டுக்கிறோம். தவிட்டுக்கோழி தன்னைத்தானே மெச்சிக்கொள்ளும் என்று சொல்லி யாரோ சொன்னார்கள். நம்மளை மெச்சிக்கொள்ளுறோம், பரவாயில்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். இல்லை, கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் எவ்வளவோ இருக்கின்றன. எவ்வளோ பேர் செடி கொடிகளில் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க இது அப்படி அது இப்படின்னு அழகா சொல்றாங்க. எத்தனை பேர்கள் நாய்கள் வளர்க்கறதுல, கோழிகள் வளர்க்கறதுல எவ்வளவோ ஞானத்தை உடையவங்களா இருக்காங்க. பிரியத்துக்குரியவர்களே, ஞானத்தில் வளருங்கள், அறிவிலே வளருங்கள், சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வளருங்க, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வளருங்க. எல்லா அறிவும் நமக்கு இருக்கணும். கம்பெனி வைத்திருப்பவர்கள் அந்த அறிவெல்லாம் கிளீனாக வச்சுருக்கணும். அப்போ தான் யார் ரிசைன் பண்ணிட்டு போனாலும் நம்மளால் நிற்க முடியும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். இவர்களுக்கு அறிவு அதிகமாக இருந்தது, அதனால தான் இவங்களால் இந்த நட்சத்திரத்தை பார்த்து அவங்களால வர முடிஞ்சது. ஃபைனலாக அப்படி வாருது நட்சத்திரம் ஒரு இடத்துல வந்து நின்றுது. பிகாஸ் இட் இஸ் எ டெஸ்டினேஷன். ஒய் த ஸ்டார் இஸ் ஸ்டாப்டு, ரொம்ப தூரம் வருது, ஆனால் அதில் ஒரு இடத்துல நிற்கிது. ஏன்னா அதுக்கு டெஸ்டினேஷன் வந்துருச்சு. இதான் இடம், இங்கே தான் இயேசு பிறந்திருக்கிறார், அதுக்கு நேராக நான் நிற்பேன். ஸோ எவ்ரி ஸ்டார் ஹேஸ் இட்ஸ் டெஸ்டினேஷன். நமக்கு வாழ்க்கையில் நம்மளை நடத்திட்டு போகிறதெல்லாம் ஒரு இடத்துல வந்து நிற்கணும். நமக்கு வந்து ஒரு இடத்த காமிக்கணும், சரியான இடத்த காமிக்கணும். உங்களுக்கும் ஒரு டெஸ்டினேஷன் கண்டிப்பாக வாழ்க்கையில் வரும். இங்கே போய் கடைசியில் ஒரு டெஸ்டினேஷன் வரும். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்த உடனே வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க. உங்களுடைய பிரயாணம் ஒரு இடத்துல வந்து வெற்றி கோட்டில் வந்து நிற்கும். வேகமாக ஓடுறாங்க, 100 மீட்டர் டேஷ், அந்த இடத்த கிராஸ் பண்ண உடனே நூலை அந்த வெற்றி கோட்டை தொட்ட உடனே அவங்க போய் ஓடி போய் நிற்கிறேன். அவ்வளோதான், டெஸ்டினேஷன் வந்துருச்சு. பஸ்ஸில் ஏறாங்க, தான் டெஸ்டினேஷன் வந்தோடனே இறங்கிடுறாங்க. எங்கே இறங்குற இடம் வந்தோடனே அவங்க இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க, பஸ்ஸு போயிட்டே இருக்கு. ஏற்றுக்குரிய உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கும் ஒரு இடம் உண்டு, உங்களுக்கும் செல்ல வேண்டிய இடம் உண்டு. அங்கே கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. வாழ்க்கையில் பல வருடமாய் காத்திருக்கிற சகோதரி சகோதரா, இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் அந்த இடம் கண்டிப்பாக வந்துடும். அந்த இடத்துக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த இடத்துக்கு போயிருவீங்க. எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அதை உங்கள் கையிலே வந்து விடும். அதுதான் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் ஸ்டார் சொல்லுகிற செய்தி. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பியது வரும்பொழுதோ ஜீவரிச்சம் போல இருக்கும். எவ்வளோ பேர் நல்ல காரியம் நடக்காதான் எத்தனையோ வருஷமா காத்திருக்கிறாங்க. ஆனா ஏசப்பாவுக்குள்ள நம்ம காத்திருக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நான் காத்திருந்தேன்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏசப்பாவுக்குள்ளாக நான் காத்திருக்கிறேன். எனக்கு கூட இருந்த ஒரு ஆவிக்கிற சகோதரன் சொன்னார், அவங்க அப்பா பைக் வாங்க வேண்டும் என்று ரொம்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் சொல்றது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால. ஆனால் அந்த பைக்கு வாங்க முடியல. நோட்டிலலாம் எழுதி வச்சிருப்பாராம், பைக் வாங்க வேண்டும், இந்த பைக் வாங்கணும், அந்த பைக் வாங்கணும். கடைசி வரைக்கும் அந்த காத்திருத்தல் நிறைவேறாமலே போய்விட்டது. அவங்க அப்பா பைக் வாங்காமலே இறந்து போயிட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப காலமா நம்ம காத்திருக்கிறோம். இதோ ஒன்றை நாம் காண வேண்டும், பேர பிள்ளையை காண வேண்டும், இல்லைன்னா பிள்ளை செல்வத்தை காண வேண்டும், சொந்த வீட்டை காணணும், இல்லைன்னா வேலை கவர்மெண்ட் ஜாப் நம்ம கிடைக்கணும், பிள்ளையுடைய வாழ்க்கையில் நன்மை கிடைக்கணும், ரொம்ப காலமாக காத்திருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் காத்திருக்கிற பொழுது அந்த நாள் ஒரு நாள் நிச்சயமாய் வருகிறது. நம்முடைய காத்திருத்தல் முடிவுக்கு வந்து விடுகிறது.
நம்முடைய வாழ்வில் நமக்கு காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் முற்றுப்பெற்று விடுகிறது. இதுதான் இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் காலத்தில் ஆண்டு சொல்றார், நீ எதுக்காக காத்திருந்து நான் தருவேன், நீ எதை காண வேண்டும் என்று விரும்பினாயோ அதை நீ உன் கண்களாலே காண்பாய். ரொம்ப வயசாயிடுச்சு ஐயா, எனக்கு முடியலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் தேவனுக்கு அது எம்மாத்திரம், கர்த்தருக்கு அது எம்மாத்திரம். அவர் அதை முடியும்படியாக செய்வார், அது வாய்க்கும்படியாக செய்வார் என்பது அந்த நாளிலே நல்ல செய்தியாக இருக்கிறது. ரீத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எங்கு நீங்கள் போக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அங்கு நீங்கள் போய் சேரும்படியாக, எதை காண வேண்டும் என்று நீங்கள் பல வருடங்களை காத்திருக்கிறீர்களோ அதை நீங்கள் காணும்படியாக அவர் இந்த நாட்களில் செய்ய போகிறார். அதைத்தான் நாம் இந்த நாட்களில் சொல்லுகிறோம். பாருங்கள், கிறிஸ்துமஸ்னோடனே என்ன, கிறிஸ்துமஸ் வந்துருச்சுனோடனே ஸ்டார் தொங்க விட்டுருக்காங்க. நான் 2 நாளைக்கு முன்னால், ஒரு 4 நாளைக்கு முன்னால் மாமா வீட்டுக்கு, எங்கள் அம்மாவுடைய தம்பி வீட்டுக்கு போனேன். அருணாச்சலம் மாமா, ஆண்டு அறியாதவங்க. எங்கள் அம்மா குடும்பத்தில் எங்கள் அம்மாவை பற்றி எல்லாருமே ஆண்டு அறியாதவங்களாக இருக்கிறாங்க. தேர் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபெய்த். அப்போது அவங்க வீட்டுக்கு நான் உள்ளே போகும்போது மாமா வாசலில் ஸ்டார் தொங்க வச்சுருக்குறாங்க, வெளியே உள்ள ஸ்டார் போட்டிருக்காங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க. எனக்கு ஒரே சந்தோஷம். மாமா என்ன, ஆமாம் கிறிஸ்மஸ் வந்திருக்குல்ல, அதான் ஸ்டார் போட்டிருக்கேன். ஆண்டவரை அறியாத என்னுடைய தாய் மாமன் கூட ஸ்டார் போட்டிருக்கார், கிறிஸ்மஸ் எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னார். கிறிஸ்மஸ்னாலே ஸ்டார் தாங்க, கிறிஸ்மஸ் வந்துருச்சுனாலே ஸ்டார் வந்துடும். அதுக்கு பிறகு தான் ஓ கிறிஸ்மஸ் வந்துருச்சான்னு சொல்லி சொல்கிறேன். எல்லார் வீட்லேயும் ஸ்டார் போட்டிருக்காங்க, எல்லார் வீட்லேயும் ஸ்டார் போட்டு எசப்பா எங்கள் வீட்டில் பிறந்திருக்காங்க. எவ்வளோ ஒரு பெரிய கணம் பார்த்தீர்களா. ஆண்டவரை நடத்தி, அந்த மக்களை நடத்தி ஆண்டவரண்டை கொண்டு வந்ததற்காக எவ்வளோ பெரிய ஒரு கணம். எத்தனை 1000 வருடங்கள் இந்த பூமி சுழன்றாலும் ஸ்டாருக்கான ஒரு இடம் இருந்து கொண்டே தான் இருக்குது, நட்சத்திரத்துக்கு ஒரு இடம் இருந்து கொண்டே தான் இருக்குது. தேவன் தன்னுடைய பணியை செய்பவர்களை எவ்வளவு கனப்படுத்துகிறார் என்பதை அந்த ஸ்டார் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். எத்தனை 1000 பேர்கள் இருந்தாலும், எத்தனை லட்சம் பேர்கள் இந்த பூமியில் இருந்தாலும், யார் கர்த்தருடைய பணியை செய்கிறார்களோ, யார் அன்று அறியாதவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வருகிறார்களோ, நடத்துகின்றார்களோ, ஊழியம் செய்கின்றார்களோ, பொறுமையாயிருந்து தங்கள் நேரத்தையும் காலத்தையும் பலத்தையும் வாலிபத்தையும் ஆண்டவருக்காக கொடுத்து, பணத்தை தேடி ஓடுவது போல ஊழியத்தை தேடி ஓடி, ஆத்துமாக்களை தேடி ஓடி, தள்ளப்பட்டவர்களை சேர்த்து கொண்டு, விழுந்து கிடக்கிறவர்களை தூக்கி எடுத்து, வியாதிப்பட்டவர்களை விசாரித்து, நொந்து போனவர்களை ஆற்றி தேற்றி, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்கிற நற்செய்தியை அறிவித்து அநேக கிறிஸ்துவண்டை அழைத்து வருகிற மக்கள் நட்சத்திரங்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். When you lead somebody into Christ, you are also a star. நீங்களும் ஒரு நட்சத்திரம் தான். உங்களையும் ஆண்டவர் கனப்படுத்துவார், உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கும் அழியாத கனத்தை அவர் தருவார். நீங்கள் ஊழியம் செய்வதில்லை, நீங்களும் ஒரு நட்சத்திரம் தான். சினிமா நடிகர்களுக்கு ஸ்டார் பேர் கொடுத்திருக்காங்க. இல்லை இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான், ஊழியம் செய்பவர்களுக்கு தான். ஆண்டவர் உங்களுக்கும் அப்படியே செய்வார். உங்களையும் ஒரு பெரிய நட்சத்திரமாக ஆண்டவர் பார்க்கின்றார். அநேகரை நடத்துகின்ற நட்சத்திரம் நீங்கள். உங்களுக்கு கனம், உங்களுடைய குடும்பத்துக்கு கனம், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கனம் என்பதை மறந்து விடாதீர்கள் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ்னாலே ஸ்டாருங்கிற அளவிற்கு அது வந்துருச்சு அப்படிங்கிற அளவிற்கு ஆண்டவர் அவ்வளோ ஒரு கனத்தை கொடுத்துருப்பார் என்றால் உங்களுக்கும் கூட அவர் அப்படியே செய்வார் அல்லவா? ஏன்னா ஊழியம் செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. குடும்பம், வேலை, பிஸ்னஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தவறாமல் நம்ம முடிந்த ஊழியத்தை ஆண்டவருக்காக செய்வோம். கர்த்தரை அறியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நாம் நம்முடைய ஆண்டவருடைய அப்போ செய்தி நாம் அறிவிப்போம். அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா. என்னையா தேடி நீர் ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா, இந்த பாதாளத்தில்
உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு, எந்த நேசுநாதா இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசியிருக்கிறார். ஒரு ஸ்டார் தான் கடமையை செஞ்சதுனால எவ்வளவு கனத்தை ஆண்டவர் அந்த நட்சத்திரத்துக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் 1000 வருடங்கள் ஆனாலும் நட்சத்திரம் எல்லா வீடுகளும் தொங்கவிடப்படுகிறது. உங்களையும் ஆண்டவர் நட்சத்திரமாய் காண்கிறார். உங்களுக்கும் ஒரு அழியாத கனத்தை கொடுப்பார் எனப்பட்ட ஒரு நல்ல செய்தி நமக்கு இந்த நாளிலே வந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ ராபா கபானா ஷலௌருதி யாரா பாலா கரபூனா ஹரத்தூனா தூரா ஓ மஹலா தூனா திரி ஆகா பாலா கரா. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்றார், என் ஜனங்களுக்கும் ஏனையவர்களுக்கு வித்தியாசத்தை நான் காண்பிக்கிற காலம் வந்திருக்கிறது. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காண்பிக்கின்ற காலம் வந்திருக்கிறது. குருமாலா ஷெகலா துபா ருபானா கரபாலா கரனியா குரபோனா ரீவோரா பாகனித்தினியா கரபாலா. நான் வைராக்கியமாய் காரியங்களை நான் செயல்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்கிறேன். வெளியரங்கமாக நான் செயல்படுத்துவேன். பிள்ளைகளுடைய கொம்புகளை நான் உயர்த்துவேன் என்று என்னுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ரீகாவலாரியா போனா ஷகுதுனியா பாக்கரா. இதனுடைய வல்லமை இறங்கட்டும், கத்துடைய வல்லமை இறங்கட்டும், கத்துடைய வல்லமை இறங்கட்டும். ஓராபா கலியாக்காரா துபா ரூபானா ஷகுலத்துனியா கரபானா. எனக்கு இது அற்ப காரியம் மகளே, அற்ப காரியம். உனக்கு உதவி செய்வது, நீ விரும்புவைகளை உனக்கு தருவது, நன்மைகளை காண செய்வது எனக்கு அற்ப காரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தூகாரணியா தூரணியா கபூலரணியா ரக்க ரக்கத்துனியாரா. சாத்தா வாலிபனை உன் வாழ்க்கையை கோணலாக்கினான், உன் சரீரத்தை கோணலாக்கினான், விபத்தை கொண்டு வந்து கோணலாக்கினான். நானும் அதை நேராக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நானும் நேராக்குவேன், உன் வாழ்க்கையை நேராக்குவேன், உன் சரீரத்தை நேராக்குவேன், உனக்கு புதிய வாழ்க்கை தருவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்றார். கரக்குரு மறக்குத்து நீ தோரோன்னு துக்குணு தோற தீவி கலக்கிற பாண்டியனா. நீ கசப்பான அனுபவங்கள், கசப்பான மனிதர்களை சந்திச்சிங்க, ஏமாற்றப்பட்டீங்க சகோதரி, அறிவு மகனை அழிக்கப்பட்டாய், பல துரோகங்களை சந்தித்தாய். இனி அதை குறித்து கலங்காத, அதெல்லாம் போயிடுச்சு. இனி அப்படிப்பட்டவர் உன் வாழ்க்கையில் வரமாட்டார், துஷ்டர்கள் வாழ்க்கையில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நெடுங்காலமை காத்திரத்தில் இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பியது வரும்பொழுது ஜீவரிச்சம் போல இருக்கும். அநேகருக்கு நெடுங்காலத்திற்கு பிறகு ஆஃப்டர் லாங் வெயிட்டிங் கர்த்தர் இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்கிறார், அதிசயத்தை செய்கிறார். கிருபை தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். அப்படி நாமத்தில் அனைத்து நாடுகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்திய தாய் திருநாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்கிறோம். விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், எல்லா ஊழியங்களான எல்லா திருச்சபைகளையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குறி முதியோர்களை நேசிக்கிறேன், ஆசிரியர் ராஜபலத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சியிலே பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபத்தினாலே காணிக்கையில தாங்கிற அனைத்து மக்களையும் ஆசீர்வதி. கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்கு தேவையான பொருட்களை தாருங்க. அடைக்கலான்குறி முதியோர்களுக்கு அநேகரை அழைத்து கொண்டு தங்களுக்கு வாங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இரட்சகர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமையுடைய அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரிய செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you, ஆமென். திராட்சைப்பழத்தோட்ட